ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஊரில் தக்காளி சாதம், சாம்பார் சாதம், பிரியாணின்னு தினமும் ஏதோ ஒரு வகையில் அரிசி சாப்பிட்டுட்ருக்கோம், கரெக்டாக? ஆனால் நம்ம நாட்டில் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு சத்துக்கள் நிறைந்த அரிய வகை பாரம்பரிய அரிசிகள் இருக்குது. சமீபத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இத்தாலி நாட்டுக்கு போயிருந்தப்ப அங்கே இருக்கிற ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்புக்கு அங்கே தலைவர்களுக்கு ஒரு சில அரிய வகை இந்திய பாரம்பரிய தானியங்களை பரிசாக கொடுத்துருக்கிறார். ஏன் உலக நாடுகளுக்கு முன்னாடி இந்தியா இந்த தானியங்களை கொண்டு போய் கொடுக்கணும்? அப்படி என்ன இந்த அரிசியில் ஸ்பெஷல் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத்தர் காலத்தில் பயன்பட்ட அரிசியில் இருந்து கடவுளுக்கு மட்டுமே படைக்கப்படுற பிரசாத அரிசி வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம 5 அரிய அரிசிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ஃபேமிலி ஹெல்த்துக்கு எந்த அரிசி நல்லதுன்னு நீங்களே முடிவு பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவோட பெருமை, பாலக்காடன் மட்டை அரிசி. இது பார்க்குறதுக்கே நல்ல தடிமனான ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கும். கேரளாவோட அந்த ஈரப்பதமான கிளைமேட்டுக்கும் அங்கே இருக்கிற அடர்ந்த களிமண்ணுக்கும் தான் இந்த அரிசி இவ்வளவு சத்துக்களோடு வளருது. இதில் நார்ச்சத்து, அதாவது ஃபைபர், மினரல்ஸ் ரொம்ப அதிகம். நம்ம ஊர் கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளவு ஒரு பலம் வருமோ அதே மாதிரி அம்புட்டு பலம் இந்த மட்டை அரிசியில் இருக்குது. ரெண்டாவது அரிசி மேற்கு வங்காளத்தை சேர்ந்த கோவிந்தோபோக் அரிசி. கோவிந்தோபோக் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுள் கோவிந்தனுக்கு படைக்கப்படும் பிரசாதம்னு அர்த்தம். வங்காளத்தில் இருக்கிற வளமான வண்டல் மண் சமவெளிகளில் தான் இது விளையுது. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சமைக்கும் போதே வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு பட்டர் வாசம் வருமா. ஸோ இது கொஞ்சம் ஒட்டுற தன்மை இருக்குமா. ஸோ அதனால் பாயாசம், பிரசாதம் செய்கிறதுக்கு அங்கே இந்த அரிசியை தான் யூஸ் பண்ணுவாங்க. மூணாவதாக நம்ம எல்லாருக்கும் பிரியாணினாலே உடனே ஞாபகத்துக்கு வர பாஸ்மதி அரிசி. ஆனால் இது சும்மா சாதாரண அரிசி இல்லை, இது நறுமணங்களின் ராணின்னு சொல்கிறாங்க. சிந்து அப்புறம் கங்கை நதியில் பாயிற இமயமலை அடிவார சமவெளிகள்லேருந்து விளையிற பாஸ்மதி தான் ஒரிஜினல். ஸோ இதோட நீளமான அந்த அரிசி அப்புறம் இதோட வாசனை தான் உலக அளவுக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை உருவாக்கியிருக்கு. நான்காவது அரிசி ரொம்பவே விசித்திரமானது. ஸோ அசாம் மாநிலத்தோட ஜோஹா அரிசி. ஸோ பிரம்மபுத்திரா நதி பள்ளத்தாக்கில் அடிக்கடி வெள்ளம் வரும். ஆனால் அந்த வெள்ள நீரையும் தாங்கி எதிர்த்து வளரக்கூடிய சக்தி இந்த அரிசிக்கு இருக்குது. இதுவும் ஒரு நறுமணமான அரிசி தான். ஸோ இயற்கையாகவே இந்த அரிசிக்கு அவ்வளவு நறுமணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கில் இந்தியாவில் விசேஷமான நாட்களில் இந்த அரிசி இல்லாமல் சமையலே நடக்காதுன்னா பார்த்துக்கோங்களே. கடைசியாக இந்த லிஸ்ட்டிலேயே ரொம்ப முக்கியமான விசேஷமான அரிசி காலா நமக் அரிசி. இது புத்தர் அரிசின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்துல இருந்தே இந்த அரிசி அங்கே பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட உமி வெளிப்பக்கம் கருப்பாக இருக்கும், ஆனால் உள்ள அரிசி வெள்ளையாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இதில் கிளைமிக் குறியீடு ரொம்ப குறைவு. அப்படின்னா இந்த அரிசியை சாப்பிட்டா ரத்தத்தில் சர்க்கரை அளவு சட்டுன்னு ஏறாது, ரொம்ப மெதுவாக தான் ஏறும். அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் அப்புறம் ஜிங்க் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் மகாராஷ்டிராவிலிருந்து சோளம், கம்பு போன்ற சிறு தானியங்களால் செய்யப்பட்ட சிறுதானிய பார், அதாவது மில்லட் பாரையும் கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நாம் இன்றைக்கி சாக்லேட் பார், எனர்ஜி பார்னு கடையில் தேடி அலைகிறோம். ஆனால் நம்ம பாரம்பரிய சிறுதானியங்களை வச்சு இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்ய முடியுங்கிறத உலக நாடுகளுக்கு இந்தியா சூப்பராக நிரூபித்து காட்டியிருக்கு.
இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த பாரம்பரிய அரிசிகளை நம்ம வீட்டில் எப்படி சமைக்கணும், நியூட்ரிஷன்ட் என்னெல்லாம் சொல்கிறாங்க, முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அதிகமாக கழுவக்கூடாது, அரிசியை ரொம்ப போட்டு தேய்ச்சி கழுவக்கூடாது. அப்படி செஞ்சால் அதில் இருக்கிற விட்டமின் எல்லாமே தண்ணியோடு போயிடும். லேசாக ஒரு தடவை அலசுனா போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த அரிசி கஞ்சை வந்து வடிச்சிங்கன்னா சத்துக்கள் எல்லாமே கீழே தான் போகும். ஸோ அளவாக தண்ணி வச்சு குக்கர்லேயே வந்து நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சாதத்தை சமைச்ச உடனே சுட சுட சாப்பிட்றத விட ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து ரெசிஸ்டண்ட் ஸ்டார்ச் வந்து உருவாகும். இது நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கு ரொம்பவே நல்லது. சுகர் அளவையும் வந்து சூப்பராக கட்டுப்படுத்தும். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட லாஸ்ட் பகுதிக்கு வந்துட்டோம். எடுத்த உடனே நம்ம லைஃப் ஸ்டைலில் முழுசாக மாற்ற முடியலன்னாலும் காலையில் வந்து டிஃபனுக்கு கம்மங்கூழ், தோசை, அதாவது வந்து சோள தோசை, மதிய உணவுக்கு வந்து நம்ம ரெகுலர் அரிசியோட கொஞ்சம் இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகளை கலந்து சமைக்க ஆரம்பிங்க. மேற்கத்திய உணவுகளை தேடி போகாமல் நம்ம மண்ணோட பாரம்பரிய தானியங்களை நாம் பெருமையாக நினைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். பிரதமர் மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு கொண்டு சென்ற இந்த 5 பாரம்பரிய அரிசிகளில் நீங்கள் எந்த அரிசியை வாங்கி சமைக்க ஆசைப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.